ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு வேஸ்ட் அட்டைப்பெட்டி தாங்க எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மேலே எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, இது நமக்கு தேவைப்படாதுங்க. 4 சைட்லேயுமே இதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கட்டைப்பை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்க அந்த ஸ்டிக்கெல்லாம் நம்ம தூக்கி போடாமல் யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்ச நாள் தான் அந்த பேக் வரும். அப்புறம் அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். அப்போ அந்த ஸ்டிக்கெல்லாம் நம்ம தூக்கி போடாமல் நம்ம இந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாங்க. இப்போ வந்து நான் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடு எப்படி மார்க் பண்ணமோ சேம் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அதே போல் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஹோல் மாதிரி பண்ண போகிறோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் இன்னொன்று கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த 2 சைடும் ஒரே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ செல்ஃப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டாட் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு நைஃபோ இல்லை ஒரு சிசரோ எடுத்து ஜஸ்ட் அந்த நம்ம டாட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதை லைட்டாக குத்துனா கூட போதுங்க, நமக்கு அந்த ஹோல் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து ஸ்டிக்கெல்லாம் அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு எத்தனை செல்ஃப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் வேணும்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கலாங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி நீங்கள் டாட் போட்டு அது ஹோல் போட்டு அதில் ஸ்டிக் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் இப்போ இதில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு பழைய சார்ட் பேப்பர் இருந்ததுங்க. அதை வந்து நான் இப்படி வெளியே வச்சு அப்படியே கம் வச்சு ஒட்டிக்கிட்டேன். இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் பழைய கிளாத் கூட எடுத்துக்கலாம். துணி வச்சு கூட நீங்கள் கம் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட் சைட் மட்டும் நான் ஒட்டியிருக்கேன். உள்ளே வேணாலும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த ஹோல் வந்து கரெக்டாக நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னா, செப்பல் ஸ்டாண்டாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வேறு எந்த மாதிரி கூட நீங்கள் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செலவே இல்லாமல் எவ்வளோ நீட்டாக பண்ணிட்டோம் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் டின் ஒன்று வீட்டில் இருந்துச்சுங்க. சரி இதை வச்சு நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த நியூ இயர் டைமில் பார்த்திங்கன்னா வீடியோலாம் கண்டிப்பாக நம்ம நீட் பண்ணும்போது நிறைய தேவையில்லாத பொருள் நினச்சி தூக்கி போடுவோம். அதை வந்து இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் கண்டிப்பாக நம்ம ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. இப்போ ஒரு லென்த்தாக ஒரு கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க. இது ஒரு பழைய கிளாத் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு சின்னதாக மடிச்சுட்டு, அப்புறம் ஒரு 1 இன்ச்சுக்கு பெருசாக இந்த மாதிரி மடித்து ஸ்ட்ரெயிட்டாக ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு திரும்ப பெருசாக ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம நாடா மாதிரி கோக்குறதுக்காக அதுக்காக ஸ்டிச் பண்ணணும். ஒரு 1.5 இன்ச்சுக்கு கிளாத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி நாடா மாதிரி தைச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தோட நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓரமாக ஒரு தையல் போட்டுருங்க. அந்த நாடா கோத்துருந்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தையல் போடணும். இப்போ வந்து இந்த டின்னை வந்து இதுக்குள்ளே வச்சு இன்செர்ட் பண்ணலாம் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். மேலே வந்து நல்லா இழுத்து இப்படி நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே நல்லா இழுத்து விட்டுருங்க. கீழே அந்த அந்த கிளாத் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். உள்ளே இருக்க அந்த டின்னெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி நல்லா இந்த கிளாத்தை வந்து நல்லா வந்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக டைப் பண்ணியாச்சுங்க. இப்படி தான் நமக்கு இருக்கும் பாருங்கள். ஒரு மினி ஸ்டூல் மாதிரி நமக்கு கிடைக்குங்க. இதுக்கு வந்து இப்படியே நம்ம பண்ண போகிறதில்ல. மேலே வந்து ஒரு சின்ன பில்லோ மாதிரி செய்ய போகிறோங்க. இந்த மாதிரி பத்தாத ஒரு பழைய பனியன் கிளாத் தான் எடுத்துருக்கேங்க. இதோட கை போர்ஷன் மட்டும் இப்போ கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த பனியனோட நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி இப்படி திருப்பிடலாங்க. திருப்பினதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த பீஸை வந்து ஜஸ்ட்டு 1 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா, அதை கட் பண்ணிவிட்டு 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் கீழே போட்டுருங்க. மேலே வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணி சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி தையல் விழாமல் மற்ற பக்கம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பிடலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்ல சைடு வெளியே திருப்பிட்டோம். இப்படி தான் நமக்கு இருக்கும். இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத அந்த குட்டி குட்டி கிளாத்தெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம வந்து துணி தைச்சிட்டு மீதி அந்த கட் பண்ண பீசஸ் எல்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் இதுக்குள்ளே நம்ம வந்து ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணிக்கோங்க. எல்லா கிளாத்தையுமே இதுக்குள்ளே ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த மேலே வந்து அந்த ஓப்பனாக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ நமக்கு பில்லோ ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதை அப்படியே விட போகிறதில்ல. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த கை போர்ஷன், அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. 2 பீஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக.
இது எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு இதுலேயும் 2 பீஸ் கிடைக்குங்க. இப்போ ஒவ்வொரு பீஸும் நான் காமிக்கிற மாதிரி ஜஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா சின்னதாக ஃபுல்லாக மடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு பீஸுமே சின்னதாக இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ ஊசியில் வந்து நூல் கோத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ அதை ஃபஸ்ட்டு அந்த ஒரு பீஸ் நம்ம மடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ அந்த ஊசியில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதில் வச்சு தைக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பில்லோலாம் நான் இப்போ வந்து இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கோங்க. என்னடா புள்ளிலாம் வைக்கிற, கோலம் போட போகிறேன்னு நினச்சிடாதீங்க. இப்போ அந்த ஊசியில் வச்சுருக்கிற அந்த பீஸை வந்து இப்போ நம்ம டாட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்றா வச்சு தைக்கணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த பக்கம் அந்த ஊசியை வச்சு இந்த கிளாத்தை வச்சு அந்த இன்னொரு சைடு வெளியே எடுக்கும்போது அந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு பீஸை மடித்து அந்த ஊசியில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் எப்படி வைக்கிறோமோ சேம் அதே மாதிரி அந்த பக்கமும் அட் அ டைமில் இந்த பக்கமும் நமக்கு ஸ்டிச் ஆகும், அந்த பக்கமும் நமக்கு ஸ்டிச் ஆகுங்க. 2 பக்கமும் ஒரே மாதிரி கிளாத்தை வந்து நம்ம வச்சு தைக்க போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு டாட்லேயும் ஒவ்வொரு அந்த கிளாத்தோட பீஸை ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஊசி வச்சு ஒரு பக்கம் அப்படியே உள்ளே தள்ளிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு பீஸ் இப்படி வச்சுட்டு ஊசியிலேருந்து அப்படியே வெளியே எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி ஒரே இதில் ஒரு 3-4 தையல் போட்டு நல்லா டைட் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு இதுலேயும் இதே போல் ஃபுல்லாக நம்ம அப்படியே தைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தாங்க இருக்கும். எவ்வளோ டிசைனாக பார்த்தீங்களா ஒரு பில்லோ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து துணியில் பண்ணதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. குஷனில் பண்ண மாதிரியே இருக்குது பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு பழைய ஆயில் டின்னை வச்சு எப்படி நம்ம ஒரு குட்டி ஸ்டூல் தயாரிச்சிட்டோம். குழந்தைங்களாம் அதில் ஈஸியாக உட்கார வச்சுக்கலாங்க. ரொம்ப தூக்கி போடுற ஒரு ஆயில் டின்னை கூட நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்களா. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீமார் பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சிங்க. பிளாஸ்டிக் சீமார் தான் உடஞ்சிருச்சு. அப்புறம் இங்கே கீழே வந்து கொஞ்சம் அப்படியே தேஞ்சிருக்கு பாருங்கள். அதை வந்து நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே வச்சு இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த கீழே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாங்க. அது நமக்கு தேவைப்படாது. இப்போ ஒரே மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் சீமார் தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக ஒரே அளவாக எடுத்துட்டோம். எக்ஸ்ட்ராவாக கீழே இருந்ததெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த பிளாஸ்டிக் சீமார் இருக்குது பாருங்கள். இதை இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஹோலை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேண்டிலில் வச்சு கூட ஹீட் பண்ணலாங்க. இல்லை நீங்கள் டைரெக்டாக ஸ்டவ்வில் காமிச்சு கூட ஹீட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக்கில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஹோல் கொஞ்சம் பெருசாகிடும். இந்த மாதிரி நம்ம கிடச்சதுக்கப்புறம் அந்த இன்னொரு சைடு இருக்குது பார்த்திங்களா, அதையும் அதே மாதிரி கொஞ்சம் ஹீட் பண்ணி கொஞ்சம் ஹோல் பெருசு பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கட்டைப்பையில் இருக்க பிளாஸ்டிக் குச்சி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணி அந்த ஹோலுக்குள்ளே நல்லா இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. இன்னொரு சைடும் அதே மாதிரி உள்ளே தள்ளிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா க்ரிப் ஆகிடுச்சு. இது நம்ம கழண்டே வராது. இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு தாங்க. ரூஃப்ல எல்லாம் டஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு தான், ஒட்டடையெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு தான். இதுலேயே அட்ஜஸ்டபிள் இருக்குது, நல்லா ஹைட்டாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வேணும்னா நல்ல ஒரு கம்பி எடுத்து நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கோங்க. அது இன்னும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். எப்படி பார்த்தீங்களா, தூக்கி போடுற இந்த சீமாரை கூட நம்ம கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியுங்க. இதை நம்ம ஒட்டடை குச்சியாக யூஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.